பரமச்சோம் வரேங்க வா இப்படி பணம் வாங்கினா தரமாட்டியா எவனும் தப்ப முடியாது 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும். உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கைய கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500 இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அந்த டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? எதுக்காக டார்ச்சர்? அத சொல்லுங்க முதல்ல. வற்புறுத்தாதீங்க. அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே சீக்கிரம்னே. சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுறான்டா. டேய் ஓ வேட்டியை போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தான். இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கனே. யோசிக்காதீங்கனே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்ட பூரா செட்டில் பண்ணிரணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கனே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தரேனே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். டேய் சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கற நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா வெரி. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கைய கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கைய கால கொண்டா டேய். போல மேல டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானா சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேசா போட படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே. அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி. ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. முட்டைக்கண்ணே 3000, 30, 45, மேலே கிளி 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா இவன் கணக்கே விட்டம் போல் இருக்க. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே அது. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா உங்க வட்டி கொடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தனை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய் நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா மறப்ப. நீ மறப்ப நான் மறப்படா எழுதி வச்சுக்காங்க பாரு. போடா போடா நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே மானஸ். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். நீ ஒருத்தன்டான். ஆமாண்ணே. நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே வா போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய் என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே நம்புனா நமக்கு நம்ப போனே. உண்மையிலே
நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமான்ல ஆமா. ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்க வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடுவா. கண்டிப்பாண்ணே. கொஞ்சம் இரு. உள்ள போய் துணி மணி எடுத்து அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. போட மாட்டோம்ல. பாவம் நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோமே. ஐயா பாண்டி போமா. வாங்க போலாம். வா வா வா. வெளியில பார்க்காம உள்ள வாங்கண்ணே. இதுதானே நம்ம வீடு. இதா அடாடாடாடாடா பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்ண்ணே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. அட நீ வரனே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேனே. அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வாரம் தங்கிட்டு போ. ஐயோ 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 இப்படி ஒரு பிள்ளையாடா நீ. சரி பாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி. இப்படி போய் அப்படி பண்ணா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிற வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம். தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள சரி. எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் சரி, பண்ணு. சரி. அப்புறம் நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அடச்சத்த நின்னு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேனே. 50,000? அது கம்மினே. அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. ஆஹா. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலன்றா? டேலண்ட்னே திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளிய போகும்போது பாத்து போனேன். மோசமான பை ஊரு. அப்படியா? ஐயோ அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே பகல்ல எவன் என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அண்ணே அடே பாண்டி பாப்பா பாப்பா உட்காருப்பா உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. அண்ணே கழுத்துல செயின் மோதிரம் சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க. அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸ்க்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா செஞ்சு விடுப்பா. பாண்டி அண்ணே. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுப்பா. அட காலையில பாருங்கண்ணே உங்களுக்கே தெரியும். அண்ணே ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே உங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ 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 இது வீடு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய் நீங்க போட்டு வச்ச அட்டை விட அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் நீ எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ இவன் பணத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டே. அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க ஊரான்னே தெரியலையே. ஐயோ இவனா டேய் 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 காத்து. ஏய் கருப்பு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சு நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டியா மாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்கிரன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா படிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுவோம்ல. யோ
என்னையா நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கிற? ஏன் நிலைமை தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியுமில்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்படுற மாதிரி இல்ல. என்ன ஏமாத்திர குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தானே இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு, இல்ல வண்டியை கொடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. பத்திரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ் வித்துறாத கருப்பு. லேட் ஆகனா வித்துருவேன். சீக்கிரம் வரையா. அண்ணனுக்கு பாரு. ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வரேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். திருமணம் தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுல நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு கத்த வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போனானே அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னடா டவுட்டு? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம்னு இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க? சார் இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளு கொண்டு வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேணா பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லாம் பொடிச்சு பொத்து பொத்து விழுந்துருச்சு? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. கைய வாயில வச்சிடாத. வண்டிய தள்ளு. உலகம் பண்ணிட்டா தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பச்சாமி நீதாயா. என்னை எப்படி காப்பாத்திருக்கு தெரியுமா? காப்பாத்திருக்கா? சொன்னா உனக்கு புரியாது. விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி கூடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல எங்கிட்ட வருது அதான் பூராட்டி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்ன அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்டு பிதிய கிளப்புற. அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலையை பார்த்திருக்கிற? கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறேன்? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வரட்டுமா? கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடு பாலா போடுறா. பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறி போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கத்துல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம். வேற எங்க போவோம்? டேய் என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? இதோட போயிட்டினா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓ இஷ்டம். என்னடா ஓ இஷ்டம்? மூக்க பிச்சு போடுற ராஸ்கல். முளைச்சி இலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு போட எடுத்துக்கன்னு சொன்னீங்க. என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல 2 பேர் பின்னாடி தட்டுவேன். நான் தட்டனா? என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? போட்டேன்னா மூஞ்சி முகல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டனே இவனுல? டேய் இது ஓ வேலை தானா? ஆமா. எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட்? ஸ்பாட் பனிஷ்மென்ட்டா? டேய் என்னடா? இப்போ அடங்க.
இதுக்கப்புறமும் கைய நீட்டின என்ன செய்வ டேய் என்ன செய்வ பாறைய வத்து குத்த ஐயே தோட இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு தாங்க மாட்டேன். டேய் என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு என்னடா செய்வ என்ன செய்வ இந்த கல்ல கேட்ச் பண்ண கேட்ச் பண்ணியாச்சே இப்ப பாரு என்னடா என்ன பண்ண டேய் ஏய் யாரா கண்ணாடி உடைச்சது? எது டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கிறியா? சத்தியம் பண்ணல சார். ஓ கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா? உன்னை அப்புறமா வச்சிக்கிறடா இருடா. டேய் டவுசர் போடா சுற்ற போறாங்க. ஐயா சத்தியம் பண்ணல ஐயா. எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா? பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டை போட்டு வேண்டியா இன்னைக்கு. இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே, இது போகும்போது தூக்கிட்டு போயிடும். ஐயோ பயல பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல புறானையா. எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி கூவி வித்துற வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதா. வாங்க சார் யானை பொம்மை பூனை பொம்மை நாய் பொம்மை பேய் பொம்மை மான் பொம்மை மீன் பொம்மை எலி பொம்மை புலி பொம்மை மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ வகை வகையா பொம்மைங்கோ குறைச்ச விலைக்கு தாரங்கோ நினைச்ச பொம்மை வாங்குங்கோ சிட்டு போட பிள்ளைங்கோ சிரிச்சு விளையாட வாங்குங்கோ குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ ஊட்டமாக வாருங்கோ குழந்தைகளோட வாருங்கோ வாங்கயா வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்க என்ன இவனு வண்டி எடுக்கிறா. பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. அடே அட பாவிகளா ஐயோ அதை கொடுத்து 50,000 போயிருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறா பொம்மையை பொழைக்கிறா. அட சண்டாளுங்களா எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குனே ஒரு குரூப் ஆளுகிறாங்களே. அடே நில்லுடா அடே ஐயோ ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா. அடே அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.